கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியிலே எங்களுடைய அன்பு சகோதரர் சாம் பீட்டர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்த நாளிலே அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளிலும் என்னுடைய சகோதரனை அடக்கம் செய்த அடக்க ஆராதனையை நடப்பித்த அன்பு போதகர் ரெவரண்ட் சாம்பி செலபரி அவர்கள் வழங்கிய தேவனுடைய வார்த்தையை இந்த பதிவில் இட்டிருக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஒன்று 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாமாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவன்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தை படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தை படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அருமையானவர்களே, சாம் பீட்டர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு ஆண்டவர்கள் சமூகத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை இந்த இடத்துல நல்லடக்கம் செய்யப்படியாக வந்திருக்கிறார். அவர் அடக்கம் பண்ணல, அவர் ஆண்டவர் பேர்தான். மனுஷன் வெறும் சரீரத்தினால் ஆனவன் இல்லை, மனுஷன் ஆவி மனிதனாக இருக்கிறான். கடவுள் ஆவியாக இருக்கிறது போல மனுஷனும் ஒரு ஆவி மனிதன், ஸ்பிரிட் பீயிங். ஒரு சரீரத்தில் வாசம் பண்ணுகிறான். சரீரம் ஒரு கூடு மாதிரி, ஒரு வீடு மாதிரி, அதில் வாசம் பண்ணுகிறோம். வீடை காலி பண்ணிட்டு இன்னொரு வீடு போகிற மாதிரி அவர் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவருடைய ஆவிக்குரிய வீட்டுக்கு போயிட்டார். அதுதான் நடந்திருக்கு.
அவர் உயிரோட தான் இருக்கார், அவர் ஆண்டவர்கிட்ட இருக்கார். தேகத்தை விட்டு பிரியும் போது உடனே அங்கே ஆண்டவர்கிட்ட அவர் போய் சேர்றாருன்னு வேத வசனம் சொல்லுது. அவர் பத்திரமா இருக்காரு, நல்லா இருக்காரு. அவர் அடக்கம் பண்ணல, அவருடைய சரீரத்தை தான் அடக்கம் பண்ணணும். அதை கூட கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் வர்ற வரைக்கும் இங்கே வைக்கிறோம். அப்படி தான் வேத வசனம் போதிக்கு. ஏன்? இந்த சரீரமும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுது. 1 Corinthiயர் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுது, சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரத்துக்கு ஓனர் அவர். எப்படி ஓனர்? சிலுவையில் மரித்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் அவர். நம்மைனா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டவர் அவர். இந்த சரீரத்தை விலை கொடுத்து மீட்டிருக்கிறார், தன்னுடைய ஜீவனையை கொடுத்து மீட்டிருக்கிறார், உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறார். ஆகவே இது விலையேறப்பெற்ற சரீரம், லேசான விலை கொடுக்கல. நீங்கள் உலகத்தில் இருக்க அவ்வளோ காசையும் கொடுத்தாலும் இந்த சரீரத்துக்கு விலையாகாது. கடவுள் தன்னுடைய உயிரையே கொடுத்தார், மனுஷனாக வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டிருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் தனக்கு சொந்தமானதை ஆக்கியிருக்கிறார். அப்போ இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அவர் வரும்போது இந்த சரீரங்களெல்லாம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது அத்தனை கல்லறைகளும் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறேன். நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அங்கே மரித்தோர்களெல்லாம் உயிரோடு எழும்புவார்கள். சிலர்லாம் கடலில் செத்து கிடக்கிறாங்க, மலைக்காடுகளில் செத்து கிடக்கிறாங்க, எங்கே இருக்குன்னே தெரியாது பிணங்கள். அவைகளெல்லாம் கூட அங்கே கிடக்கிற அந்த செத்து போனவர்களுடைய சரீரங்களை கூட எழுந்திருக்கும்னு வேதம் அப்படியே சொல்லுது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள்னு வேதம் சொல்லுது. ஏன்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ரீக்ளைம் பண்ணுறதுக்கு வர்றாங்க, தனக்கு சொந்தமாக திரும்பவும் அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வர்றாரு. நம்ம இங்கே ஒருவேளை வச்சுட்டு ஒரு 100-200 வருஷம் பொறுத்து வரப்போகிற சந்ததியினர் எங்கே வச்சோம் கூட தெரியாமல் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் அவர் மறக்கிறது இல்லை, அவர் மறப்பதே இல்லை. அவர் தம்பி ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து சம்பாதித்த இந்த சரீரம் மறக்கிறது இல்லை. இதை திரும்ப இவருக்கு சாகாத சரீரமாக கொடுக்குற வரை மீட்பு நிறைவடைவார். மீட்கப்பட்டிருக்கிறோம்னா வெறும் பாவம் மன்னிப்பு இல்லை, இந்த சரீரமே மீட்கப்படணும். இந்த சரீரமே சாகாத சரீரமாக கொடுக்கப்படணும். இந்த சரீரத்தில் பாவ சரீரம்னு இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா பாவத்தின் அடையாளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு. ஆதாம் செஞ்ச பாவத்தினுடைய சம்பளம் தான் இந்த மரணம். எல்லாருக்கும் வருது மரணம். ஒரு பாவமும் செய்யாத பிள்ளை கூட சாகுது. ஏன்னா அது பாவம் செஞ்சதுனால இல்லை, ஆதாம் பாவத்தினால. அப்போ இந்த பாவத்து அடையாளமாக, அப்போ அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத அடையாளமாக கொண்டிருக்கிற இந்த சரீரம் பாவ சரீரம். இதை மகிமையுள்ள சரீரமாக அவர் மாற்றும் வரை இந்த மீட்பு நிறைவடைவதில்லை. அப்போ தான் அந்த மீட்பு நிறைவடையும். அதனால தான் வேதம் சொல்லுது, கடைசி கால சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, சீக்கிரம் வந்துடுச்சு, சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுதான். அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. மீட்பு சமீபமாக இருக்குதுன்னா நம்ம நினைக்கிறோம் மீட்புனா பாவம் மன்னிப்பு. இல்லை இல்லை இல்லை, அது ஏற்கனவே வந்துருச்சு நமக்கு. பாவம் மன்னிப்பு, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம. மீட்பு சமீபமாக இருக்குன்னா எந்த மீட்பு சமீபமாக இருக்குது? சரீரம் கூட மீட்கப்பட போகிறது. உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம், சாகாத சரீரத்தை பெறுவோம். செத்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு புதிய சரீரம் அவர்களுக்கு உடையதாக இருக்கும். அவர்களை நாம் மறுபடியும் சந்திப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரோடு கூட நித்தியமாக வாழுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால தான் அடக்கம் பண்ணுறோம். ஏதோ மண்ணோட மண்ணாக போயிடுவோன்னு கிடையாது. மண்ணோட மண்ணாக போனால் கூட மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குனவர் திரும்ப அந்த மண்ணிலிருந்தே அந்த சரீரத்தையே எழுப்பார். இதே சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக, சாகாத சரீரமாக திரும்ப கொடுப்பார். மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்க முடியும்னா மண்ணோட மண்ணாக போனாலும் அதிலிருந்து திரும்ப எழுப்பவும் முடியும். ஏனால் அவர் ஆண்டவர். இந்த நம்பிக்கையோடு தான் இங்கே வைக்கிறோம். இப்பேற்பட்ட நம்பிக்கையும் தான் கிறிஸ்தவத்தில் கண்ணீரை தொடச்சிக்க வைக்கும். இதனால தான் நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா நெஞ்சில் அடிச்சுட்டு தலையில் உருண்டு பரண்டு அழுகிறோம். அது துக்கமாக இருக்குது, கண்ணீர் வருது. ஆனாலும் கண்ணீரை தொடச்சிக்கிறோம், இருந்தாலும் ஆறுதல் அடைகிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்னு வேறு சொல்லுது. விளங்கிக்கவும் முடியாது அப்பேற்பட்ட தேவ சமாதானம் நமக்கு உண்டாயிருக்குது. விவரிக்க முடியாத ஒரு சமாதானம். இவ்வளோ துக்க நேரத்திலும் ஒரு ஆழ்ந்த சமாதானம். எல்லாம் ஓகே, பரவாயில்ல, இது நேர்ந்தாலும் கடவுள் என்னோட இருக்கிறார், கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு, கடவுள் எல்லாத்தையும் சரி செய்து தருவார். நாளைக்கு இந்த சாவியை ஒழிக்கிறவர் அவர். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்து அவர் மூலம் வெளியே வந்துட்டார். அவர் முதற்கனி.
அப்பனா முதற்கனின்னா விவசாயி அவனுக்கு தெரியும் முதற்கனின்னா என்னன்னு. முதல்ல வந்துருச்சு விளைச்சல், இன்னும் நிறைய வயல் முழுக்க விளைஞ்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இயேசு உயிரோடு எழுந்தது முதற்கனி, இன்னும் அவருக்குள் மரிக்கிறவர்கள் எல்லாருமே அப்படியே உயிரோடு எழும்புவார்கள் என்பது தான் அந்த முதற்கனியின் அடையாளம். அப்போ அந்த நம்பிக்கையோடு நாம் வைக்கிறோம். நம்ம எல்லாரும் தலைவணிக்கு ஜெபிக்க போகிறோம். கடைசியாக பார்க்காதவங்க யாராவது இருந்தால் பார்த்துக்கோங்க. மற்றபடி நான் ஜெபித்த பிறகு மூடணும்னு நாங்கள் வைப்போம். அதனால் கடைசியாக சரீரத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒன்று பார்த்துடலாம். இந்த ஒரு சந்ததியை தந்து அவருக்கு எல்லாத்தையும் இது மட்டுமாய் செய்து வந்திருக்கிற தாமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு நீ தந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் நிச்சயம் ஆண்டவரை அறிகிற அந்த அறிவு காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நம்புகிறோம். கர்த்தாவே, வாழ்க்கை வீண் போகவில்லை, அவர் மறைந்து போகவும் இல்லை, மறைந்து போகவும் இல்லை. உம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் உம்மிடத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். எங்களை விட்டு கடந்து போய் அங்கே உம்மிடத்தில் சமூகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். தன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் விட்டு ஓய்ந்து, தன்னுடைய நோய் பலவீனங்கள் எல்லாம் விட்டு ஓய்ந்து நன்றாக உடைய சமூகத்தில் இருக்கிறார். நித்தியமாய் நன்றாக வாழ்வார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய சரீரத்தை கூட ஒரு நாள் திரும்ப கொடுப்பீர். அவருக்கு சாகாத சரீரமாக, வியாதியுறாத சரீரமாக, பலவீனமற்ற சரீரமாக திரும்ப கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சரீர உயிர்த்தெழுதலையும் சரீர மீட்பையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இயேசு சீக்கிரம் வருவார் என்பதை அறிந்தவர்களாக இந்த இடத்துல நிறுத்துறோம். நம்மை துதிக்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்தாருக்கு துக்கிக்கிற அந்த மனைவி பிள்ளைகள் இதை விசேஷமாய் முடத்தில் நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம். அவருடைய உள்ளத்தை தேற்றுவீராக, ஆற்றுவீராக, பலப்படுத்துவீராக. தகப்பனை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாக, தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து, தகப்பனுக்கு மேலாக இருந்து அவளை ஆதரிப்பீராக, அவர்கள் எல்லாவற்றையும் செய்வீராக. மனம் சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல், நம்பிக்கை இழக்காமல் காத்துக்கொள்ளும். உமக்கு ஸ்தோத்திரம். இவர் எந்த தேவனை விரும்பி ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழ்ந்தார், அந்த தேவனை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள, இந்த நம்பிக்கையில் வாழ, அந்த தேவனுடைய ஆறுதலையும் சேருதலையும் பெற ஒவ்வொரு நாளும் தைரியம் கொள்ள, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி தெய்வீக ஆறுதலை சம்பாதித்துள்ள பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதே. இவர்களை கைவிடாமல் காக்கிற நல்ல தகப்பன் இந்த கரத்தில் உள்ள ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்கிறார். அப்படியே கூட பிறந்தவர்கள், குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்கும் தெய்வீக ஆறுதலை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. இம்மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்தவர்களாக, உயிர்த்தெழுதல் நாளை எதிர்பார்த்தவர்களாக இந்த சரீரத்தை இங்கே நல்லடக்கம் செய்கிறோம். மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாய் துக்கிக்கிற இந்த குடும்பத்தாரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச